எங்களை பேச வச்சது யார், அவங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னமோ ரொம்ப யோகிய மாதிரியும் மற்ற சமுதாயம் நீங்கள் எதுவுமே பேசுனதே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா வேஷம் போட்டுட்ருக்கீங்க. சமுதாயம் அவங்ககிட்ட மோதுறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ண முடியும், எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அப்படின்றத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கணும். பாண்டிய வரலாறுன்னு சொல்லி இருக்க அத்தனை 140 ஜாதியையும் 168 ஜாதியையும் கேவலமாக எழுதி வச்சுருக்கீங்க. அந்த மீண்டும் பாண்டிய வரலாறு அந்த புத்தகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? படிக்கிற எவனுமே ஒருத்தன் கூட ஒழுங்காக படிக்க மாட்டேன். காரி துப்பி திப்பிட்டு போகிறாங்க. இந்த வேளாளர் பேர் பிரச்சனையில் நாங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டோம். சரியா, நீங்கள் எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுவீங்க, எவ்வளவு கேவலமாக நீங்கள் இந்த செயல்பாடுகளை செய்வீங்கிறது நாங்கள் எல்லாம் தெரியும். அது ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருந்தார். அப்பா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் அவரை என்ன வேணாலும் கும்பிட்டுட்டு போய் ராஜா, அவங்கள நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது. சரியா, நீ அவர் யார் என்ன உங்களுடைய வரலாறு என்னன்றது எல்லா தமிழ் குடிகளுக்கும் நன்றாக தெரியும். சரியா, நீங்கள் புதுசாக ஒன்றை கொண்டு கொடுக்கணும், சொருகணும்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வரலாறு என்ன, உன்னுடைய வாழ்வியல் என்ன, உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன, உன்னுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு ஒட்டுமொத்த தமிழ் குடி மற்றும் பிற மொழியில் பேசும் நியாயக்கர் இவங்கெல்லாம் கன்னடர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு தெரியும். உங்களுடைய செயல்பாடுகளை அவர்களும் பார்த்துக்கிட்டு தான். அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே வன்மங்கள் வச்சுக்கிட்டே சண்டை போடணும், எவடாசி இழுக்கணும், வம்பு இழுக்கணும். அதனால் என்ன அதனால் உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி. ஆனால் இதை நாங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கும்போது நினைக்கும்போது அதை நாங்கள் சொன்னோம்னா தப்பு. அனைத்து உறவுகளுக்கு வணக்கம். நான் உதயா வேளாளர், வேளாளர் மன்ற கழகத்தின் மாநில தகவல் மற்றும் செய்தி ஊடக பிரிவு செயலாளர். இப்போ சமீபத்து ஒரு 5 நாளுக்கு 6 நாளுக்கு ஒரு வாரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா, செந்தில் மலர் என்பவர் திருநெல்வேலியில் நடந்த சாதிய கொலைகள் தடுப்பு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கூட்டத்தில் அண்ணன் பேசியிருக்காங்க. அவர் ஒரு இன போராளியாக பார்க்குறாங்க, களப்போராளியாக பார்க்குறாங்க, இன்னும் ஒரு படிக்கு மேலே போய் வரலாற்று ஆசிரியராக பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். ஒரு தமிழ் வரலாற்று ஆசிரியர் அந்த சக காலத்தில் நேருக்கு நேராக பார்க்குறங்கிறது நம்ம சந்தோஷம் தான். ஆனால் இவர் என்ன பண்ணிருக்காரு, அங்கே சம்பந்தமே இல்லாமல் அருவருக்கத்தக்க முகம் சுளிக்கும் வகையிலான பேச்சுக்களை பேசுனது மிகவும் ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயலாக பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஏன்னா ஒரு பொது மேடையில் ஒரு மைக் கொடுத்துருக்காங்க, பேசுகிறாங்க, ஒரு கருத்தரங்கம் நடக்குதுன்னா, ஒரு போராட்டம் நடக்குதுன்னா, அங்கே தமக்கு என்ன பிரச்சனை தான் வெளியே சொல்லணுமே தவிர்த்து அடுத்த சமுதாய தலைவர்களை தரக்குறைவாக பேசக்கூடாது. சரியா, பசுமன் முத்துராமலிங்க தேவரை பற்றி இந்த உலகத்துக்கு, இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்திய மக்களுக்கும் எவ்வளவு தெரியும் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். தேசியம் தெய்வம் என இரு கண்கள்னு சொல்லி வந்தவர். இதில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நிறையா அந்த அவர் சார்ந்த அமைப்புகள் என்ன சொல்கிறாங்க, இமானுவேல் சாரனை பற்றி பேசும்போதெல்லாம் நீங்கள் எங்கே போயிருந்தீங்க, அதனால தான் அந்த எங்களை பேச வச்சது யார், அவங்களே நீங்கள் கேட்க மாட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. என்னமோ ரொம்ப யோகிய மாதிரியும் மற்ற சமுதாயம் நீங்கள் எதுவுமே பேசுனதே கிடையாது. இப்போ நீங்கள் நல்லா வேஷம் போட்டுட்ருக்கீங்க சமூக வலைதளங்களை உங்களுடைய பதிவுகள் அதையெல்லாம் கீழே போய் பாருங்கள். எவ்வளவு அநாகரிகமான வார்த்தைகள், எவ்வளவு கேவலமான வார்த்தைகள். ஒரு சமுதாயம் அவங்ககிட்ட மோதுறாங்கன்னா அந்த சமுதாயத்தை எவ்வளோ கீழ்த்தரமாக பண்ண முடியும், எவ்வளவு கேவலப்படுத்த முடியும் அப்படின்றத உங்கள்கிட்ட தான் கற்றுக்கிறணும். சரியா, இப்படி பல பிரச்சனைகளையும் பல அநாகரிக செயலில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்க, இமானுவேல் சாரனை பற்றி பேசும்போது நீங்களே எங்கே போயிருந்தீங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, முத்துராமலிங்க தேவர் அவர்கள் வாழ்ந்தது வரலாறாக இருந்தாலும் அவர்கள் ஒரு தெய்வமாக, கடவுளாக, சித்தராக அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கிடையாது. அதற்கு நிறைய பிரச்சனைகள் வருது போகுது. அந்த கூட்டத்துக்கு போகும்போது பிரச்சனைகள், திரும்பி வரும்போது பிரச்சனைகள், மாநாடு பிரச்சனைகள், அந்த கூட்டத்தில் பிரச்சனை நிறையா நடக்குது. அதெல்லாம் அங்கங்கே நடக்கிற பிரச்சனைகள் தான். அது உடனே இவங்க ஜாதிய மோதல்கள் சொல்லி அதை கொண்டு விட்டுறீங்க. சரியா, ஒரு 2 நபர்கள் அடிச்சுக்கிறாங்க, வெட்டிக்கிறாங்க, குத்திக்கிறாங்கன்னா அது தனிப்பட்ட வன்மமாக இருக்கலாம், தனிப்பட்ட முன் நிரோத காரணமாக இருக்கலாம். சரியா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, கொண்டு வந்து சேர்த்து அது ஒரு பெரிய ஜாதிய மோதலாக கட்டமைச்சுக்கிட்டீங்க. இப்போ அந்த கூட்டத்தில் செந்தில் மலர் அவர்கள் பேசியது சரியாக தான்றதை நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா ஒரு திருநெல்வேலி எப்பவுமே ஒரு சென்சிட்டிவ் பதற்றமான ஒரு ஏரியா. அங்கே போயிட்டு நீங்கள் நான் பேச ஆரம்பித்தேன்னா, நான் இன்னும் பேச ஆரம்பித்தேன்னா முதுகுலத்தூர் கலவரத்தை விட பெருசாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதில் ஒன்றும் புரியல. ஏன்னா நீங்கள் வாய் விட்டோடனே உங்களோட இளைஞர்கள்லாம் நான் முட்டாக இருக்காங்களா, அந்த உங்கள் இனத்தில் இருக்க அந்த சொல்கிறீங்கல்ல, அந்த இனத்தில் உள்ள தலைவர்கள், அந்த இனத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாமே முட்டாளாக இருக்காங்களா என்ன? அண்ணன் செந்தில் மலர் சொல்லிட்டாரு, உடனே போய் அருவா கம்பரத்தை வெற்றிடுவான், குத்திடுவான். அதெல்லாம் அந்த காலம். சரியா, ஒரு 20-30 வருஷங்களுக்கு முன்னால் என்ன ஏதுன்னு தெரியாமல் போய் வெட்டரா எடுத்துகிட்டு வெட்டிட்டு கிடந்தது, குத்திட்டு கிடந்தது, அடிச்சுட்டு கிடந்தது, மல்லுக்கட்டி கிடந்தது. சரியா, இப்போ செந்தில் மலை சொன்னவனேவும்
நாங்குநேரி, தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல், தேனி, மதுரை பூரா அப்படியே எல்லாம் அப்படி வெட்டா எடுத்துகிட்டு வீரமாக பொங்கி எழுந்துருவாங்களா? எதுவுமே கிடையாது. முதுகுளத்தூர் கலவரத்தோட பெருசாக நடக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முதுகுளத்தூர் கலவரம் நடந்தது எந்த காலம்? நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் இங்கே அரசியல் ஒற்றுமைக்கு ஒருங்கிணைப்புக்கு நீங்கள் வரவே கிடையாது. தமிழினங்களுடைய ஒருமைக்கு நீங்கள் வரல, ஒன்றிணைவுக்கு நீங்கள் வரல. அப்போ நீங்கள் உங்களோட மனசுக்குள்ளே வன்மங்கள் வச்சுக்கிட்டே சண்டை போடணும், எவடாசி இழுக்கணும், வம்பு இழுக்கணும். அதனால் என்ன அதனால் உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி, ஒரு இன்டென்சிட்டி கிடைக்குது உங்களுக்கு. செந்தில் மலர் தெரிந்த இப்போ பேசுகிறோம்ல, உங்களை பற்றி பேசுகிறோம்ல, அதான் உங்களுடைய விளம்பரம். இதான் நான் காசு இல்லாத விளம்பரம் பண்ணுறீங்களே, அதே மாதிரி தான். இந்த மாதிரி நம்ம விளம்பரங்கள் செய்து நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்துறீங்க தவிர்த்து நீங்கள் சார்ந்த அமைப்புகளையோ, நீங்கள் சார்ந்த சமுதாயத்தையோ, நீங்கள் சார்ந்த சங்கங்களையோ முன் கொண்டு வரவே கிடையாது. இல்லை இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுங்களே, நீங்கள் என்ன ரொம்ப யோக்கியமாக இருந்துட்டீங்களான்னு நான் கேட்குறேன். மீண்டலும் பாண்டிய வரலாறுன்னு சொல்லி இருக்க அத்தனை 140 ஜாதியையும் 168 ஜாதியையும் கேவலமாக எழுதி வச்சிருக்கீங்க. ஆனால் நீங்கள் மட்டும் நல்லவன், நீங்கள் மட்டும்தான் நல்லா வாழ்ந்துருக்கீங்க. மற்ற ஃபுல்லாக பிச்சைக்காரன், புறக்கித்தனை வயலுங்க, பூரா அப்படி பண்ண இப்படி பண்ண போனவங்க அப்படிதான் நீங்கள் எழுதிருக்கீங்க. அதில் நீங்கள் என்ன எழுதிருக்கீங்க? அந்த மீண்டல் பாண்டிய வரலாறு அந்த புத்தகத்தை அனலைஸ் பண்ணி பார்க்கலாமா? படிக்கிற எவனுமே ஒருத்தன் கூட ஒழுங்காக படிக்க மாட்டேன். காரி துப்பிட்டு போகிறாங்க. என்னடா எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஒரு வரலாற்றை நம்ம அனலைஸ் பண்ணுறோம், ஒரு வரலாற்றில் பேசுகிறோம், ஒரு வரலாற்றில் சொல்கிறோம்னா ஒரு சமுதாயங்கள் எவ்வாறு இருந்தன்றதை சொல்லணும். சரியா? அது எவ்வளவுக்கு எவ்வளோ தன் கை தன் பேனா தன்னோட அச்சு எதை வேணால் ஏற்றலாம் அச்சில் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஏற்றிருக்கீங்க. சரியா? அதுக்காகத்தான் அவங்களுக்கு அந்த புக்கை வெளியிட மாட்டாமல் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அந்த புக்கை தடை பண்ணி உங்களை விரட்டி அரசு பண்ண பார்த்தாங்க. நீங்கள் ஆந்திரா, தெலுங்கு, கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஒளிஞ்சிங்க. அதுவும் ஒரு காலங்கள். சரியா? இன்னைக்கு அந்த மாபெரும் ஆளுமை இல்லைங்க. சரியா? அந்த ஒரு மாபெரும் ஆளுமை இல்லைன்றதுனால இன்னைக்கு நீங்கள் மைக்கை பிடிச்சிக்கிட்டு திருநெல்வேலியில் பப்ளிக்காக நின்றுக்கிட்டு முத்துராமலிங்க தேவர் வட்டார தலைவர், அதுவும் கொண்டாயங்கோட்டை மரவர் அந்த கூட்டத்துக்கு மட்டும் தான் தலைவர், ஒட்டுமொத்த மரவருக்கு தலைவர் கிடையாதுன்ற மாதிரியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. அதாவது நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கு, நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்குது. சரியா? நாங்கள் அந்த வேளாளர் பேர் பிரச்சனையில் நாங்கள் உங்களை நல்லா பார்த்துட்டோம். சரியா? நீங்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக பேசுவீங்க, எவ்வளவு கேவலமாக நீங்கள் இந்த செயல்பாடுகளை செய்வீங்கன்றது நாங்கள் எல்லாம் தெரியும். ஆனால் இதை நாங்கள் ஓப்பனாக சொல்லணும் அப்படிங்கும்போது நினைக்கும் போது அதை நாங்கள் சொன்னோம்னா தப்பு. நீங்கள் சொல்லலாம், முத்துராமலிங்க தேவர் இப்படி பண்ணார் அப்படி பண்ணார், அவரை போய் சித்தர்ன்றீங்க, அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லலாம் கேட்டிருக்கீங்கல்ல. இப்போ இதையே தானே அவங்களும் கேட்குறாங்க. இமானுவேல் சேகர் யார், அவர் என்ன பண்ணார், எங்கே போராட்டம் பண்ணார், இந்திய விடுதலை சுதந்திர போராட்டத்தில் கலந்துக்கிட்டார். அது இன்னொன்று கேட்டுங்க, அதே கூட்டத்தில் அவரே சொல்கிறார். நம்மளாலே சொல்ல முடியல அந்த வார்த்தையை. மனசு வலிக்குது, எங்களுக்கு துக்கமாக இருக்குது, மனசு சங்கட்டமாக வருதுங்க. அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல முடியல. சரியா? இமானுவேல் சேகர் தேசிய தலைவர்லாம் ஒரு இதை சொன்னார், நாங்கள் அந்த வார்த்தை சொல்ல விரும்பல. சரியா? நீங்களே போட்டு ஃபீல் பண்ணிக்கங்க. இமானுவேல் சேகரன் தேசிய தலைவரும் அல்ல, ஒரு மயிரும் அல்ல. இமானுவேல் சேகரனுக்கும் இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு ஒரு தொடர்பும் இல்லை. இந்த மாதிரிலாம் சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சமூக நீதி போராளி, சாதிய ஒழிப்பு போராளி அப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருந்தார். அப்பா நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீ அவர் என்ன வேணாலும் கும்பிட்டுட்டு போயா ராஜா, அவங்கள நான் ஒன்றுமே சொல்லக்கூடாது. சரியா? நீ அவர் யார், என்ன, உங்களுடைய வரலாறு என்னன்றது எல்லா தமிழ் குடிகளுக்கும் நன்றாக தெரியும். சரியா? நீங்கள் புதுசாக ஒன்றை கொண்டு கொடுக்கணும், சொருகணும்லாம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வரலாறு என்ன, உன்னுடைய வாழ்வியல் என்ன, உன்னுடைய வாழ்வாதாரம் என்ன, உன்னுடைய அடிப்படை தத்துவம் என்னன்னு ஒட்டுமொத்த தமிழ்குடி மற்றும் பிற மொழியில் பேசும் நியாயக்கர் இவங்கெல்லாம் கன்னடர்லாம் இருக்காங்களா, அவங்களுக்கு எல்லாம் சேர்த்து வச்சு தெரியும். உங்களுடைய செயல்பாடுகளை அவர்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் உங்களுடைய இந்த வரலாற்று திணிப்புலாம் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் இதை கேட்கலன்றதுக்காக நீ செய்கிறது எல்லாமே சரின்னு ஆகிறாரு. நாங்களும் நிறைய எதிர்ப்பு வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி தேவையில்லாமல் கனாகடிமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரியா? அதனால் இந்த பிரச்சனைகளை நம்ம செந்தில் மலர் அவர்களுக்கு இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க நம்ம வேடிக்கை பார்த்து நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது வேறு மாதிரி பிரச்சனை கொண்டு விட்டுரும். சார் பேசிட்டார். ஆனால் இது மிக கண்டிக்கத்தக்க ஒரு செயல். இதுக்கு காவல்துறை தன் பணியை செய்யணும். இரும்புக்கார கொண்டு இவர்களெல்லாம் அடக்கப்பட வேண்டும். இப்படியான செயல்கள் மீண்டும் தொடரக்கூடாது. இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் பேசுகிறாங்க, நாளைக்கு இன்னும் எத்தனை தலைவர்கள் இருக்காங்களோ எல்லாம் அவங்க எல்லாத்தையுமே அவர்களுக்கு யார் எதிர்பார்க்காங்களோ அவங்களோட தலைவர்களை இழுத்து வச்சு பேசி விட்டுறது. மீண்டும் இது போன்ற கருத்துக்கள் பொதுவெளியில் பகிரப்படக்கூடாதுன்றதை இந்த தமிழக அரசாக இருக்கட்டும், காவல்துறையாக இருக்கட்டும், இதை தீவிரமாக அனலைஸ் பண்ணி இதை வெகு விரைவாக ஒடுக்கப்பட வேண்டும். ஏன் சொல்கிறோம்னா இது இன்னைக்கோட முடிஞ்சு போகிற விஷயம் கிடையாது. இந்த வீடியோவானது இன்னும் பல காலத்துக்கும்
இந்த செந்தில் மலர் பேசிய வீடியோவானது பல காலத்துக்கும் அந்த நம்மளுடைய இணைய சேவைகளில் வந்து இணையதளத்தில் வந்து இருக்க போகுது. அதை இப்போ இல்லாமல் என்னைக்காவது ஒருத்தர் பார்த்துட்டு அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலமாக ஒரு பெரிய ஒரு ஊரில் கலவரம் வருது, ஒரு ஊரில் கலவரமானது அடி தொடர்ந்து போயிடும். இதற்கு நீங்கள் வந்து முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுனதுக்கு வந்து பொதுவெளியில் மன்னிப்பு கேட்டால் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் கம்பின்றது தான், அதுக்கப்புறம் உங்களுடைய பாடு அப்படின்றத தெளிவாக சொல்லிக்கிறேன். இதற்கு அதாவது முத்துராமலிங்க தேவர்களை பற்றிய பேசியதற்கு வெள்ளாள முன்னேற்ற கழகம் சார்பாக எங்களுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு தேசிய தலைவரை வந்து இகழும் போது ஒரு தேசியத்தின் பிள்ளைகளாக இருக்கும் நாங்கள் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம். அதை வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு நாங்கள் பலவீனமானவர்கள் அல்ல, தமிழர்கள் பலவீனமானவர்கள் அல்லங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிக்கிறோம். நல்லா ஒன்று புரிஞ்சுக்கிறோம். எல்லா விஷயத்தையுமே இந்த இந்தியத்திற்கு பாடுபட்ட ஒவ்வொரு சிறு தலைவர்களுமாக இருக்கட்டும், பெரிய தலைவராக இருக்கட்டும், அவருடைய எண்ணங்கள் இங்கு போற்றப்பட வேண்டியது. அவர் சரி இந்தியத்தை வந்து அடிபடுத்தி வச்சிருக்காங்க ஆங்கிலேயர். அவனை எதிர்த்து நம்ம வந்து சுதந்திரத்துக்காக போராடும் போது அந்த போராளி உண்மையான போராளியாக இருந்தால் எப்படி வாழ முடியும்? வாழ முடியாது. அதனால் வந்து ஒரு காலகட்டங்களில் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டதாக இருக்கட்டும், வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்கள் சிறை ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டதாக இருக்கட்டும், இம்மானுவேல் சேரன் அவர்கள் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவமாக இருக்கட்டும், இன்னும் இன்னும் ஏராளமான தலைவர் இருக்காங்க. அவங்களாம் சொன்னால் நமக்கு நேரம் பத்தாது. அதனால் இவ்வாறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டங்களில் ஒரு பணியை செய்திருக்கிறாங்க. அது செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. அவருடைய மரணமும் நிகழ்ந்துருச்சு. அதுவும் கிட்டத்தட்ட 30-40-50 வருஷம் காலகட்டங்கள் உருண்டோடிடுச்சு. இப்போ போயிட்டு அதை இழுத்து வச்சு பேசி அது வந்து பிரச்சனையை கிளப்புறது வந்து தேவையில்லாத ஒன்று. இந்த பிரச்சனையை காவல்துறையானது இரும்பு கரம் கொண்டு அடக்கி ஒடுக்கப்பட வேண்டும் என்பதை எல்லாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.